ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மே மாதம் 16ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த பேரன்போடு வாழ்த்துகிறோம். மனதார நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பேர் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருக்கட்டும். தேவ ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் நல்வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த மே மாதம் உங்க பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைகள்லாம் விடுமுறை நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நம்முடைய திருச்சபையில் உபவாச ஜெபம் உண்டு. நீங்க விடுமுறையில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள், உங்களை சார்ந்தவர்கள் நேரங்களை விரயமாக்காம ஆலயத்தில் நடக்கக்கூடிய உபவாச ஜெபத்தில் பங்கு கொள்ளுங்க. உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா அது இருக்கும். ஒருவேளை உலகெங்கிலும் இருந்து வித்தியாசமான இடத்துல இருந்து இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆன்லைன்ல உபவாச ஜெபத்தினுடைய பதிவுகளை நாங்க போடுறோம். இணைக்கப்படுங்க, பங்கு கொள்ளுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்காருங்க. இந்த நாள்ல நமக்கு சில சலிப்புகள் கூட வரலாம். பொதுவா மனிதர்களாகிய நமக்கு எரிச்சல், சலிப்பு, ரொம்ப விரக்தி எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா பண பற்றாக்குறை, பைனான்சியல் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, ப்ராப்ளம். அதுதான் இருக்கிறதுலேயே நமக்கு மிகுந்த வருத்தத்தையும் பாதிப்பையும் கஷ்டத்தையும் மிகுந்த வியாகுலத்தையும் நமக்கு கொடுக்குது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா பண பிரச்சனை தான். ஆனா அந்த பண பிரச்சனையை கூட ஒன்றுமில்லாமல் செய்து உங்களை பெருக வைக்கக்கூடிய செல்வ திரட்சிகளை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரால உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த முடியும். நீங்க முதலாவதாக நினைக்கணும், இன்னைக்கு எனக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கு, நான் கொஞ்சம் கடன் கொடுக்கணும், லோன் வாங்கிட்டேன் அதை நான் அடைக்கணும், இஎம்ஐ போட்டிருக்கேன் அதை நான் கொஞ்சம் அடைக்கணும், இது மாதிரி சில தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பண நெருக்கத்திலேயே நீங்க இருந்தீங்கன்னா அதையே சிந்திச்சு சிந்திச்சு அதையே யோசிச்சு யோசிச்சு அதையே மண்டைக்குள்ள போட்டு 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 நீங்க உங்களையே வருத்தப்படுத்திக்காதீங்க. எத்தனை பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் இன்னைக்கு முதலாவதாக இந்த காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தந்த அந்த நாளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த உங்களுடைய நல்ல ஜீவனுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா, உங்கள் பண தேவையை விட பெரிய விஷயம் எது தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கீங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு தனி மனிதன் ஒரு நாள் 24 மணி நேரம் அவன் ஜீவனோடு இருப்பதற்கு, நல்லா சுவாசிப்பதற்கு அவனுக்கு 550 லிட்டர் சுத்தமான ஆக்சிஜன் அவனுக்கு தேவைப்படுதுங்க ஒரு மனுஷனுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் உசுரோட வாழ்றதுக்கு நமக்கு தேவைப்படுறது சுத்தமான 550 லிட்டர் ஆக்சிஜன். இப்போ இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா என்ன தொகை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தா 28 லட்சத்துக்கும் அதிகமான தொகையாகுது. அப்போ ஒரு நாள் நம்ம பிழைக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு தேவைப்படுது பார்த்தீங்களா? 28 லட்சத்துக்கும் அதிகமான பணம். இதுல வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சிலரெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுத்தமான 550 லிட்டர் ஆக்சிஜன் கிடைக்காததுனால ஒவ்வொரு நாளும் 18,000 பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. அப்ப யோசித்து பாருங்க, நீங்க இன்னைக்கு பிழைச்சிருக்கீங்கன்னா, சுகத்தோட இருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டி இருக்கிற தயவு எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்களேன். நீங்க சில ஆயிரங்களுக்காக கவலைப்படுறீங்க, லட்சங்களுக்காக கவலைப்படுறீங்க. அத்தனை பணத்தையும் கொட்டி குவித்தா கூட ஜீவனம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஜீவ வல்லமையும் ஜீவ ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொட்டி குவித்து கொடுத்திருக்காருங்க. நம்ம இன்னைக்கு ஜீவித்திருக்கிறதே ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதங்க.
யோபு சொல்றாரு பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதிங்க. இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கீங்கன்னா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் தமது ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு அந்த சுத்தமான 550 லிட்டர் அந்த ஆக்சிஜன், அந்த ஜீவன் கிடைக்காததுனால பல ஆயிரங்கள் மாண்டு போகிறார்கள். நீங்க எவ்வளவு விசேஷமானவங்க. ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த ஜீவனை, விசேஷித்த நன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்வில் முக்கியமானது நாம் உயிரோடு இருக்கிறது. அந்த உயிரையே கொடுத்துட்டாரே, அப்போ அந்த ஜீவன் அனுபவிப்பதற்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்க வேண்டிய சகல விதமான நன்மைகளை நமக்கு நாம் நம்புற ஆண்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர் சம்பூர்ணமா தராராம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை கனப்படுத்துங்க, அப்பாவை தேடுங்க. அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது இல்லையே இது இல்லையே கடன் பாரம் என்று சொல்லி சலித்து கொண்டிருக்காதீங்க, எரிச்சலோடு இருக்காதீங்க, உங்க வீட்டில் இருக்கவங்களோட திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. மகிழ்ச்சியா, மன ரம்யமா இந்த நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு இன்னைக்கு உங்க கடமைகளை செய்யுங்க. நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசேஷமாக எங்களிடத்திலே பெயர் எழுதி கொடுத்ததான சகோதரர் ஏ சங்கர், சிஸ்டர் எஸ் கயல்விழி, மகள் ஜே ஷர்லி ஜாய்ஸ், இன்னைக்கு அவங்க பிறந்த நாட்கள் காண போறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். விசேஷமாக பிரதர் பி ஜெயகோபி கலைவாணி தம்பதியார் திருமண நாளை காண போறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய விசேஷமான பிறந்த நாளா, திருமண நாளா, இந்த நாளா இருந்துச்சுன்னா உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 16ஆம் தேதி, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளை தேவரீர் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு என் வாழ்வில் அது இல்லையே இது இல்லையே, பொருளாதார பணத்தாழ்ச்சி இருக்கேன்னு சொல்லி விரக்தியோடு, சலிப்போடு, வேதனையோடு, கோபத்தோடு, அழுத்தத்தோடு உடைய பிள்ளைகள் இராதபடிக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டி இருக்கிற ஜீவனை நினைச்சு நன்றி செலுத்தி, இதை தந்தவர் இதிலும் மேலானதை தருவார் என்ற நம்பிக்கைகளை தந்து, நீருடைய பிள்ளைகளுக்கு தந்த மேலான ஜீவனை நினைச்சு மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருந்து, இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்வில் காண செய்து, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, உடைய பிள்ளைகளுடைய செல்வ வாழ்வுகளை, பொருளாதார நன்மைகளை, சம்பூர்ணமான ரகத்தை தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய நல்ல நாமத்தினாலே, வார்த்தையினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய அன்பின் கரம் விசேஷமான நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை தொடுவீராக. தேவன் விசேஷமாக தொடுவீராக. உம்முடைய தெய்வீக தொடுதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தெய்வீக சந்திப்புகள் உண்டாகட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் காண்கின்ற இந்த சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான ஆண்டுகளை போல இன்னும் அநேக நாட்கள், ஆண்டுகள் உம்முடைய பிள்ளைகள் காணும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. உங்க நல்வாழ்வு சிறக்கும், செழிக்கும். நிறைவோடு நன்றி செலுத்தி இந்த நாள் உங்க கடமைகளை நிறைவேற்றுங்க. இந்த நாள் முடிவதற்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுடைய விசேஷித்த எங்களுடைய போன் நம்பர் ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கும். அதுல உங்க ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்க. உங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்க கூடவே இருக்கும். நாளை காலை மீண்டும் நாம் சந்திப்போம்.